இன்றைய தீர்வுகளம் பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு சாலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது கோவை மாநகரில் வந்து கோவை மாவட்டத்தையும் கேரளாவினுடைய பாலக்காடு மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பிரதானமான சாலை. அதாவது குனியமுத்தூர் பகுதி. உக்கடம் தாண்டி குனியமுத்தூர் அங்கேருந்து அந்த ஸ்ட்ரெச் தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சாலை வந்து எந்த அளவுக்கு சிதிலமடைஞ்சு கிடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. கிட்டத்தட்ட இது வந்து கடந்த 6 மாத காலமாக இப்படி தான் இருக்குது. அது வெயில் காலங்கிறதுனால நமக்கு பெருசாக நமக்கு தெரியல. மக்களும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. தூசி தான் போடும், பிரச்சனை இல்லாமல் இருந்தது. பட் இப்போது ரீசெண்ட் டேஸ் வந்து கோயம்பு மாநகரில் நல்லாவே மழை பெய்துட்டுருக்கு. இந்த மழையின் காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, தண்ணி ரோடுகளில் வந்து தேங்கி நிற்கிது. தேங்கி நிற்கும்போது இந்த இருசக்கர வாகனங்களில் போகிறவங்க வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. ப்ரிடாமினெண்ட்டாக சொல்லப்போனால் இந்த பர்டிகுலர் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா, அந்த சாலைகள் வந்து ஒரு பக்கம் தார் சாலையாகவும் இன்னொரு பக்கம் சாலையை தோண்டி அவங்க பாதாள சாக்கடை போடுறதுக்கான அறிகுறிகளும் இங்கே தெரியுது. அப்போது அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சாதாரண அந்த தார் சாலையிலேருந்து கீழே இறங்கக்கூடிய இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு பக்கம் மேடாகவும் ஒரு பக்கம் குழியாகவும் மிகப்பெரிய இதாகவும் இருக்குது. ஸோ நல்ல மழையின் காரணமாக தண்ணி தேங்கி நிற்கும்போது இந்த இருசக்கர வாகனங்கள் வர்றவங்களுக்கு மிகப்பெரிய சிரமமாக அவங்களால வந்து கரெக்டான முறையில் எந்த இடத்துல சாலை இருக்குது, எந்த இடத்துல சாலை இல்லைன்னு தெரியாமல் நிறைய பெண்கள், குழந்தைகள் அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து காயங்கள் போட்டுட்டு போகிறதெல்லாம் கூட நான் ரெகுலராக பார்க்குறேன். இந்த சாலையில் நான் ரெகுலராக போகிறதுனால எனக்கு தெரிகிறது. அதனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இதை வந்து காணொலியாக நான் எடுக்க சொன்னேன். எடுத்து உங்களுக்கெல்லாம் பதிவிடணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் கூட. இந்த சாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சாலையினுடைய மெயின் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் பிரதானமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. அவர்கள் நிச்சயமாகவே இப்போது இருக்கக்கூடிய நமது அரசோட மிக டைப்பில் இருப்பாங்க. அவங்க ஏன் இதை வந்து அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு சென்று இதுக்கான தீர்வை செய்யாமல் இருக்காங்கங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ரெண்டாவதாக இந்த பர்டிகுலர் சாலை வந்து பார்த்திங்கன்னா திரு எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்களுடைய கோட்டைன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சில காலங்களுக்கு முன்பு அவரே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்லாம் வச்சிட்ருக்காங்க. அவங்க மூலியமாவது ஏதாவது, இது அரசியல் விதமாக நம்ம பேச விரும்பலை, பட் அவங்களாவது ஏதோ கொஞ்சம் முக்கியமான பகுதியில் குழியாக இருக்கிற இடங்களுக்கு தேவையில்லாத இதை போட்டுட்டு கொஞ்சம் மண்ணுக்கு இது போட்டு ஏதாவது பண்ணிவிட்டாங்கன்னா அந்த வழியில் போயிட்டு வர்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது அரசியலாக பார்க்காம யாராவது ஒருத்தர் இல்லை அந்த பகுதியில் உள்ள வாழக்கூடிய மக்கள், இஸ்லாமியர்கள் ஆர் எனி அதர் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த பகுதியை கொஞ்சம் டேமேஜ் ஆகி மற்றவங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும் கருதக்கூடிய இடங்களில் கொஞ்சம் மண்ணுக்கு இது போட்டு விட்டாங்கன்னா போயிட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்குங்கிறத எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். மிக்க நன்றி.